செட்டப்பான ட்ரேட் வந்து எப்படி நம்ம கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, இது இன்னைக்கான சப்போர்ட் ஜோனு. ப்ரைஸ் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போர்ட்டுக்கு வந்தது, மறுபடியும் இந்த ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் இதே சப்போர்ட்டுக்கு தான் வந்தாங்க. சப்போர்ட்டுக்கு வந்த ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வரும்போது அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிட்டாங்க செல்லர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு டபுள் பாட்டம் கிடைச்சது. நம்ம இனிஷியேட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் இங்கே தான். ஸோ இந்த இடத்துல இனிஷியேட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணணும். ஸோ எப்படி இந்த ட்ரேட் எடுத்தோம், சப்போர்ட்டில் வந்து ப்ரைஸ் நமக்கு ரொம்பவே கன்சாலிடேட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது. என்ன ரீசனால இந்த ட்ரேட் நம்ம எடுத்தோம், இந்த ஹை வரைக்கும் ஹோல்ட் பண்ணோங்கிற டீட்டெயிலாக ஆப்ஷன் சார்ட்ல பார்க்கலாம். ஆப்ஷனில் 25,800 கால் ஆப்ஷன். ஸோ நம்ம செட்டப்போட லெவல் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ லாஸ்ட்டாக வந்து இங்கெல்லாம் வந்து செல்லரோட லோ, இந்த இடத்துல ஒரு பையர் லோ ஸ்வீப் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம என்ட்ரியான லெவல் 97. ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பன் ப்ரைஸ் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 111. இந்த இடத்துல ஒரு பையரோட க்ளோஸ் இருந்தது. இந்த க்ளோஸுக்கு அப்புறம் தான் இந்த புல் பேக்ல நம்ம என்ட்ரி ஆயிருந்தோம். ஏன் அப்படின்னா இங்க ப்ரீவியஸாக ஒரு பையரோட ஓப்பன் ப்ரைஸ் இருந்தது. ஸோ இந்த ஓப்பன் ப்ரைஸை சேலஞ்ச் பண்ணுறதுக்கான லெவல் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற செல்லரோட ஓப்பன் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் அந்த லெவலில் சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸ் 128 வரைக்கும் போயிருந்தது. இங்க வரைக்கும் செகண்ட் கேண்டில் வந்தது, அதாவது 120 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும். அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஏன் 128க்கு போச்சு, இந்த லெவலில் ஒரு பையரோட ஓப்பன் ப்ரைஸ் இருக்கு 120 கிட்ட. ரெண்டாவது கேண்டில், இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அது க்ளோஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அடுத்து நமக்கு போகக்கூடிய லெவல் பார்த்தீங்கன்னா 150. ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சனால இந்த கேண்டிலோட ஹை இங்க இருக்கு. ஸோ அதோட லெவல் கிட்ட இருக்கிற ஓப்பன் ப்ரைஸ் 150. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150. அதே லெவலில் ப்ரைஸ் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஸோ இந்த லெவலில் ரீச்சும் பண்ணிட்டாங்க. இப்போவும் நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணல, ஏன்னா இங்கே வந்து நமக்கு லாஸ்ட்டாக ஒரு செல்லரோட எஃப்இஜி இருக்கு. ஸோ இந்த லெவலில் ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணுறதுக்கான காரணம் இருக்கு. ரெண்டாவது அதுக்கு நியர்பையா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 163.95 இருக்கு. ஸோ அந்த லெவல் வரைக்கும் வந்தனா நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த லெவல் கிட்ட வந்துட்டு ஒரு சின்ன ரிஜெக்ஷன் ஆச்சு. ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த அந்த லெவலை வந்து ரீச் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம 165ங்கிற லெவலில் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணி முடிச்சோம். ஸோ நியர்லி 65 பாயிண்ட்ஸ் இந்த ட்ரேடில் நம்ம க்ளோஸ் பண்ணோம். அடுத்து 26,100 புட்லையும் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ நம்ம இதில் எடுத்த லெவல் இந்த லெவலில் எடுத்திருந்தோம். 148ங்கிற லெவலில் இந்த ட்ரேட் எடுத்துட்டு நம்ம இந்த லெவலில் க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இதுவும் ஏன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையரோட ஓப்பன், இங்க இருக்கிற பையரோட ஓப்பன் வந்து க்ளோஸ் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த பையரோட லெவல் பார்த்தீங்கன்னா இந்த செல்லரோட ஓப்பன் வரைக்கும் இருக்கு. ஸோ ப்ரைஸ் கண்டிப்பாக அந்த லெவல் வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு நம்ம இந்த புல் பேக்ல இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ டார்கெட் நம்ம மேலே வச்சிருந்த இந்த ஓப்பன் ப்ரைஸ் தான். ப்ரைஸ் எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ண லெவலையே பர்ஃபெக்டாக ரீச் பண்ணி இந்த ட்ரேடையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணோம். தேங்க்யூ.